ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய இந்த வீடியோ பதிவில் இந்த காணொளியில் நீங்கள் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றியே நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய அன்றாட உணவு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஜிம்மு போகிறவங்களா இருந்தாலும் சரி, நீங்கள் ஜிம்மு பண்ணாமல் நீங்கள் வீட்டிலேயே உடற்பயிற்சி செஞ்சாலும் சரி, உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு தேவையான உடலுக்கு தேவையான புரதம் வந்து எந்த உணவில் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும், கொஞ்சம் ஈஸியாக நம்ம வந்து அதை அப்சர்வ் பண்ண முடியும், எந்தெந்த உணவில் வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு நாளைக்கு நமக்கு எவ்வளோ உணவு புரோட்டீன் தேவை, புரதம் தேவை அப்படிங்கிறதையும் நம்ம அதில் பார்த்துடலாம். அதை முழுசாக பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க இந்த வீடியோஸ்லாம் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் ஓரளவுக்கு பார்த்துடலாம். ஒரு நாளைக்கு ஒரு சாதாரண ஒரு மனிதன் எனக்கு எவ்வளவு புரதம் தேவை அப்படிங்கிறத முதல் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு உங்களோட இடை வந்து ஒரு 50 கிலோ இருக்கிறீங்க, அதாவது எத்தனை கிலோ இருந்தாலும் சரி, 50 இருந்தாலும் சரி, 60 இருந்தாலும் சரி, 70 இருந்தாலும் சரி, எவ்வளவா இருந்தாலும் சரி, உங்களுடைய இடையில நார்மலான லைஃப் ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிலோவுக்கு 1 கிராம் புரோட்டீனாவது நீங்கள் வந்து சாப்பிடணும் ஒரு நாளைக்கு. இதுதான் நம்ம உடலோட அமைப்பு. இந்த சிஸ்டம் வந்து அந்த மாதிரி தான் இருக்குது. நம்மளுடைய மிஷின் வந்து அந்த மாதிரி தான் செஞ்சுருக்காங்க. அதுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து தேவை. ஒரு நாளைக்கு 1 கிலோ எடைக்கு 1 கிராம் புரதம் வந்து தேவை. இது வந்து ஒரு நார்மலான லைஃப் ஸ்டைலுக்கு தேவையான ஒரு விஷயம். இதே விஷயத்த நீங்கள் வந்து அதிகமாகுனீங்க அப்படின்னா, இந்த உணவு புரதத்தை வந்து நீங்கள் அதிகமாகுனீங்க அப்படின்னா உங்கள் உடல் வளர்ச்சி வந்து அதிகமாகும். அதாவது உங்கள் மசில் வந்து வளரும். உடல் வளர்ச்சினா நீங்கள் வந்து குண்டாயிடுவீங்க அப்படின்லாம் சொல்லலை. உங்கள் மசில் வந்து நல்ல தரமாக வளரும். புரதம் நல்லா கொடுத்தீங்கன்னா மசில் நல்லா வளரும். உங்களுடைய போன்ஸ் வந்து நல்லா இருக்கும். உங்களுக்கு லைஃப் ஃபியூச்சரில் வந்து அதாவது உங்களை ஏஜ் ஆக ஆக உங்களுடைய வாழ்க்கையை நல்லபடியாக வாழ முடியும். அதாவது கொஞ்ச நாளில் வந்து ஒரு 45 வயசுக்கு மேலே நம்ம வேறு வீடியோலாம் போட்டிருப்போம். 40 வயசுக்கு மேலே 50 வயசு ஆயிடுச்சுனாலே கை வலிக்குது, கால் வலிக்குது, முழங்கால் வலிக்குது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் வருது பார்த்தீங்களா. இதெல்லாம் வராது. இது வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் 2 பேருக்குமே பொருந்தக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் இந்த விஷயத்தில். அதே போல் என்னென்ன உணவுலலாம் நமக்கு வந்து புரதம் வந்து அதிகமாக இருக்குது, நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய உணவாக இருக்கணும் எல்லாருக்கும். அப்படிப்பட்ட உணவை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்க்குறது எக்கு, முட்டையை பற்றி பார்க்க போகிறோம். இது நாட்டுக்கோழி முட்டையாக இருந்தாலும் சரி, பிராய்லர் முட்டையாக இருந்தாலும் சரி, எந்த முட்டையாக இருந்தாலும் சரி, முட்டை ஒன்று தான். சரிங்களா. 2வது வந்து சிக்கனு, 3வது பீஃப் மாட்டுக்கறி. சிக்கன் வந்து நாட்டுக்கோழியாக இருந்தாலும் சரி, லக்கான் கோழியாக இருந்தாலும் சரி, பிராய்லர் கோழியாக இருந்தாலும் சரி. சரிங்களா. அடுத்து பீஃப் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து மாட்டுக்கறி. அதற்கப்புறம் வெஜிடேரியனில் நமக்கு ஈஸியாக அதிகமாக புரதம் கிடைக்கணும், ப்ரைஸும் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது கிரீன் கிராம், அதாவது பச்சை பருப்பு, பாசிப்பயிறுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது. இது வந்து அந்த தோலோடு வந்து நம்ம சாப்பிட்ணும். அதாவது தோலை எடுத்துகிட்டு வெறும் பருப்பு மஞ்சள் கலராக இருக்குமே அதை சாப்பிட்றத விட தோலோடு இருக்கக்கூடிய பாசி பயிரை சாப்பிடணும். அப்போ தான் நமக்கு வந்து முழுமையாக கிடைக்கும். சரி, இந்த முட்டையில் வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துலாம். ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து முட்டை வந்து, இந்த முட்டையில் நமக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா, அவிச்ச முட்டை தான் சாப்பிட்ணும். நம்ம வந்து ஆம்லேட் போட்டு சாப்பிட்றேன், ஆஃப் பாயில் பண்ணி சாப்பிட்றேன், அப்புறம் அதில் வந்து நான் வேறு வெரைட்டி செஞ்சு சாப்பிட்றேன், இந்த மாதிரிலாம் நீங்கள் செய்யக்கூடாது. அப்படிலாம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து முழுமையான புரதம் வந்து கிடைக்காது. அப்படி நீங்கள் செய்யும்போது நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொலஸ்ட்ராலு இந்த மாதிரி ஐட்டம்லாம் நமக்கு வந்து உடம்புல வந்து எக்ஸஸாக வந்து சேர ஆரம்பிக்கும். ஏன்னா நீங்கள் ஆம்லேட்டு, ஆஃப் ஆயில், இல்லைன்னா அது மசாலு, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து நீங்கள் அதில் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா, புரியுதா. அதனால் என்ன பண்ணணும்னா, நார்மலாக முட்டையை வந்து பாயில் பண்ணி நீங்கள் வந்து சாப்பிட்ணும். ஒரு முழு முட்டையை, ஒரு பெரிய சைஸ் முட்டையை வந்து நீங்கள் பாயில் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முழுமையாக சாப்பிட்ற போது 6 கிராம்லேருந்து 6.5 கிராம் வரைக்கும் நமக்கு வந்து புரதம் வந்து கிடைக்கும். நல்ல பெரிய முட்டையாக இருந்துச்சுன்னா முழுசாக, அதாவது எக் ஒயிட்டு ப்ளஸ் எக் யோக் இந்த ரெண்டையும் சேர்த்து சாப்பிடும்போது முழு முட்டையில். அதற்கப்புறமா ஒரு தனியாக ஒரு யோக்கு மட்டும் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், முட்டையோட யோக் மட்டும் எடுத்து சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முட்டையோட
எக் யோக்கு மட்டும் சாப்பிட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு 3 கிராம் வரைக்கும் புரதம் வந்து இருக்கும். அதே போல் எக் ஒயிட்டு நம்ம சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அந்த எக் ஒயிட்டில் ஒரு 3.5 கிராம் வரைக்கும், 3லேருந்து 3.5 வரைக்கும் இருக்கும். ஸோ ரெண்டுலேயுமே சம அளவு வந்து யோக்லேயும் சரி ஒயிட்லேயும் சரி சம அளவு வந்து புரதம் வந்து நமக்கு வந்து கிடைக்கிது. இதை வந்து நம்ம முழுசாக சாப்பிட்டோம்னா முழுமையாக கிடைக்கும். நீங்கள் ஒரு உடற்பயிற்சி செய்கிறீங்க, உடம்பை வந்து நல்லா வளர்க்கணும், கொஞ்சம் பெருசாகணும், வெயிட் போடணும், கெயின் பண்ணணும், அதாவது ஃபேட்டு, கொழுப்பு, கார்போஹைட்ரேட்டு இதெல்லாம் இல்லாமல் நல்லா லீன் மசிலை வந்து நம்ம வந்து பல்க் ஆக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது ஒரு முட்டையை வந்து நீங்கள் அதிகமாக சாப்பிட வேண்டியிருக்குது அப்படின்னா அந்த டயத்தில் வந்து நீங்கள் வந்து யோக் வந்து கொஞ்சமாக நீங்கள் சாப்பிட்டுக்கலாம், ஒயிட்டை வந்து நீங்கள் வந்து அதிகமாக சாப்பிடணும். ஏன்னா அதுக்காக நான் யோக்கே சாப்பிட மாட்டேங்க, வெறும் ஒயிட்டாக சாப்பிட்றேன் அப்படின்னு சாப்பிட்டிங்கன்னா உங்களுடைய உடலுக்கு வந்து ஒரு சில ப்ராப்ளம்லாம் வரும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஜாயிண்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது எல்போ ஜாயிண்ட்டு, முழங்காலில், கையில், இந்த மாதிரி ஜாயிண்ட்டு, ஷோல்டரில் ஜாயிண்ட்டுலாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இடங்களெல்லாம் வலி ஏற்பட ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த யோக்கில் வந்து நீங்கள் கொஞ்சம் வலுவழுப்பு தன்மை இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு கிடைக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த ஜாயிண்ட் வலிலாம் இருக்காது. அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் அதெல்லாம் எடுத்துக்கணும். ஸோ கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து யோக் எடுத்துக்கோங்க, அதிகமாக வந்து ஒயிட் எடுத்துக்கோங்க. நிறைய பாடி பில்டர்ஸ், அதாவது லோக்கலில் பெரிய லெவலில், ஃபாரின் லெவலில், இல்லை பெரிய பெரிய கோச்சிட்ட வந்து ட்ரெயின் பண்ணுறவங்களாம் கரெக்டாக பண்ணுவாங்க ப்ராப்பராக. நம்ம லோக்கலில் வந்து அவங்கவுங்களா வந்து பண்ணும்போது அது பண்ணுறதில்ல. நான் ஒயிட்டு மட்டும் சாப்பிட்றேன் ஃபுல்லாக வந்து ட்ரை பண்ணிடுறாங்க. அப்போ வந்து அவங்க உடம்புல வந்து அந்த காம்படிஷன் முடிஞ்சதுன்னு பாருங்கள், அவங்களுக்கு வந்து பாடி பெயின் வந்து அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக நடக்கும். இதுலலாம் நீங்கள் தவிர்க்கணும். இந்த மாதிரி விஷயம் நார்மலாக வந்து தவிர்த்து நல்லா இருக்கணும் அப்படின்னா ஒரு யோக்கு கொஞ்சம் நீங்கள் சாப்பிட்டே ஆகணும். ரெண்டாவது வந்து சிக்கன். இந்த சிக்கனை பற்றி பார்த்தோம்னா, சிக்கனில் வந்து பாயில்டு சிக்கனு, பிரஸ்ட் சிக்கனில் தான் புரதம் வந்து அதிகமாக இருக்குது. ஒரு 25 கிராம் வரைக்கும் நமக்கு வந்து புரதம் கிடைக்கும். 24லேருந்து 25 கிராம் பிரஸ்ட் சிக்கன். நெஞ்சு கறி இருக்குது பார்த்தீங்களா, கோழி, அதாவது லெக் பீஸ் கிடையாது, மற்ற உடலில் இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் கிடையாது, விங்ஸ் எல்லாம் கிடையாது. பிரஸ்ட் சிக்கன் நெஞ்சு கறியிலேருந்து நமக்கு வந்து 25 கிராம், 24லேருந்து 25 கிராம் வரைக்கும் உங்களுக்கு வந்து சாலிடாக கிடைக்கும். அதுக்கு அடுத்து அது வந்து அவிச்ச கறியாக தான் இருக்கணும். வெறும் தண்ணியெலாம் வந்து நீங்கள் வேக வைக்கலாம். கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக வேணால் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம், ஜீரகம் லைட்டாக போட்டுக்கோங்க, மிளகுத்தூள் வந்து லைட்டாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி மட்டும் சாப்பிட்டீங்கனாலே போதுமானது. ஆயிலோ இல்லை மசாலு, அந்த மஞ்சள் பொடி, மிளகாத்தூள் இதெல்லாம் போடக்கூடாது. அதே மாதிரி பீஃப் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 35 கிராம் இருக்கையில் ஹை ப்ரோட்டீனுங்க, 35 கிராம் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். 100 கிராம் பீஃப், நம்ம எல்லாம் 100 கிராம் சிக்கனும் அதே போல் 100 கிராம் தான், பீஃபும் அதே போல் 100 கிராம்ஸ் தான். இந்த 100 கிராம்ஸ் பீஃபில் வந்து 35 கிராம் வந்து புரதம் வந்து நமக்கு கிடைக்கும். அப்புறமா வந்து வெஜிடேரியனில் வந்து கிரீன் கிராம், பாசி பயிறு எல்லாருக்கும் தெரியும், நம்ம சாப்பிட்ருப்போம். இந்த பாசி பயிரில் வந்து ஒரு 24 கிராம் வரைக்கும் புரதம் வந்து அழகாக வந்து கிடைக்கும் நமக்கு. ஸோ அதையும் வந்து நம்ம சாப்பிடலாம். இதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து நம்ம வாங்க முடியும். விலை வந்து கொஞ்சம் மலிவான ரேட்டு தான். இது வந்து நீங்கள் சாப்பிடலாம். இந்த பாதாம், பிஸ்தா இதெல்லாம் சாப்பிடலாம். அதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியானது, அதிகமாக வந்து நம்மளால் எடுக்க முடியாது. இது வந்து அதிகமாக எடுத்துக்கலாம், ப்ரைஸ் வந்து உங்களுக்கு கம்மியானது. இதில் அதிகமாக இருக்கிறதுலேயும் நமக்கு வந்து பீஃபில் வந்து ரெட் மீட், சரிங்களா, இதை வந்து உடச்சி இதில் வந்து 35 கிராம் ப்ரோட்டீன் கிடைக்குதுன்னு சொல்லி நீங்கள் அதிகமாக எடுத்திங்கன்னா அதில் வந்து அந்த புரதத்தை வந்து உடச்சி நம்ம பிளட்டில் வந்து கலக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து கொஞ்சம் நிறைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது. ஸோ சில அமினோ ஆசிட்லாம் நமக்கு வந்து வேணும். ஸோ அது வந்து நமக்கு வந்து கிடைக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து முழுமையாக செரிமானம் ஆகி அந்த 35 கிராம் ப்ரோட்டீனும் வந்து நமக்கு கிடைக்கும். இல்லை அப்படின்னா பாதி தான் போகும், பாதி வந்து வேஸ்ட்டாக போகும். அதனால் நீங்கள் பீஃப் எடுக்கிறதா இருந்துச்சு, உடலை வந்து வளர்க்கணும் அப்படிங்கும்போது நீங்கள் பீஃப் எடுக்கிறதா இருந்ததுன்னா அமினோ ஆசிட் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அது பலன் கொடுக்கும். சிக்கனு, எக்லாம் வந்து நார்மலு, இதில் வந்து ஒயிட் மீட் தான். சிக்கன்லாம் வந்து ஒயிட் மீட் தான். ஸோ நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம். இந்த ஒயிட் மீட்டு, ரெட் மீட்டை பற்றி நம்ம இன்னொரு வீடியோ பதிவு வந்து தனியாக பார்க்கலாம். இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அமினோ ஆசிட் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அமினோ ஆசிட் எடுக்கிறனால எடுத்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எடுத்திங்கனாலும் உங்களுக்கு நல்லா புரதம் வந்து சுத்தமாக வந்து வீணாகாமல் எல்லாமே நமக்கு வந்து உடம்புல வந்து ஸ்டோர் ஆகும். இந்த வீடியோ பதிவு வந்து உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதை பற்றி நீங்கள் வந்து முழுசாக வந்து சாப்பிடுங்க புரதத்தை, உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. நீண்ட நாளைக்கு வந்து உங்கள் உடலை வந்து ஆரோக்கியமாக இளமையாக வச்சுக்கோங்க. இது வந்து இதெல்லாம் ஆகும். அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் வந்து உணவு விஷயத்துல வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படின்னா தான் நமக்கு வந்து மசில் வந்து கண்டிப்பாக வளரும். எவ்வளோ தான் நம்ம பயிற்சி நீங்கள் கடினமாக பண்ணாலும் உணவு சரியில்லை அப்படின்னா உடல் வந்து வளர்ச்சி வந்து கம்மியாக தான் இருக்கும்.
ஸோ அதை நீங்கள் வந்து கவனமாக பார்த்துக்கோங்க. வீடியோ வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ முழுமையாக பார்த்த எல்லாருக்குமே நன்றி. மீண்டும் வந்து நம்ம அடுத்த வீடியோ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்கள், பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா நாங்கள் வந்து அடுத்த வீடியோ கண்டிப்பாக போடுவோம். நீங்கள் வந்து ரெகுலராக பாருங்கள். இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இதே போல் நிறைய பதிவுகள் வந்து நம்ம சேனலில் வந்து கொடுத்துருக்கோம். நன்றி நண்பர்களே, சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே நன்றி.